இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சார்பில் தமிழ்நாட்டில் 44,256 கோடி ரூபாய் மதிப்பில் பிரம்மாண்டமான முறையில் சாலை அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மக்களின் மனதை சாலையால் இணைக்கும் மத்திய அரசின் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் குறித்து ஒரு சிறப்பு தொகுப்பினை தற்போது பார்க்கலாம். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் என்கிறார் திருவள்ளுவர். அதன் அடிப்படையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சிறந்த உள்கட்டமைப்புகளை உருவாக்கிடும் வகையில் மத்திய அரசின் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சிறப்பான பல்வேறு முன்னெடுப்புகளை செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களில் கடந்த 2014ஆம் ஆண்டு 4985 கிலோமீட்டர் தூரத்திற்கு தேசிய நெடுஞ்சாலைகள் இருந்தது. இது தற்போது 2026இல் 6806 கிலோமீட்டர் தூரமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதாவது 36% புதிய சாலைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய கட்டுப்பாட்டில் 5230 கிலோமீட்டர் தூர சாலைகள் உள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மூலம் மத்திய அரசு 55,000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் சாலைகளை மேம்படுத்தியுள்ளது. தற்போது தமிழ்நாடு முழுவதும் 981 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்க 33 திட்டங்கள் நடைபெற்று வருகிறது. சேலம் மண்டலத்தில் 581 கிலோமீட்டர் தூரத்திற்கும், மதுரை மண்டலத்தில் 400 கிலோமீட்டர் தூரத்திற்கும் சாலைகள் அமைக்கப்பட்டு வருகிறது. 33 இடங்களில் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் 44,256 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் மண்டல அலுவலர் வீரேந்தர் சம்யால். Around 33 projects which are ongoing projects in Tamil Nadu. These 33 projects are under various stages of implementation and around 44,000 crore rupees we are going to spend on these national highways. Apart from this, around 20 projects are in the DPR stage where length is around 2,100 kilometer and this will cost around 88,000 crore which will come in the coming years in the next 2 to 3 years. சேலம், கோவை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட மாநிலம் முழுவதும் உள்ள முக்கிய சாலைகளில் விபத்துகளை தவிர்ப்பதற்கு இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் முக்கியத்துவம் அளித்து வருகிறது. இதன் மூலம் வாகன போக்குவரத்து எளிமையாகிறது. சாலையின் தரத்தை மேம்படுத்தியதன் மூலம் சரக்கு வாகன போக்குவரத்தும் அதிகரித்திருக்கிறது. இதேபோல சேலம், செங்கப்பள்ளி, தருமபுரி, சேலம் இடையே 6 வழிச்சாலைகள் அமைக்கப்பட்டு வருகிறது. இதுபோக தமிழ்நாட்டில் புதிதாக 6 வழிச்சாலைகள் அமைப்பது தொடர்பான ஆய்வுகளும் நடைபெற்று வருகிறது. 1 மணி நேரத்தில் 30,000 வாகனங்களுக்கு மேல் செல்லும் சாலைகள் கணக்கிடப்பட்டு அந்த சாலைகளை 6 வழிச்சாலைகளாக மாற்றும் பணியும் நடைபெற்று வருகிறது. இதன் அடிப்படையில் கோவை, பொள்ளாச்சி சாலையும் செங்கல்பட்டு, திண்டிவனம் சாலையும் 6 வழிச்சாலையாக மாற்றப்படுகிறது. அன்றாட வாழ்வில் பயணத்தை தவிர்க்க முடியாது. பொதுமக்களின் பாதுகாப்பான பயணத்தை மத்திய அரசின் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் உறுதி செய்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.